ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய நாடாளுமன்றம் யார் தலையில் அமையும் என்ற அறிவிப்புகள் இன்று திங்கட்கிழமை வெளியாகவுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்றத்திற்கு 5 வருடங்களுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு தேர்தல் இடம்பெற்றது. ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் நேரடி உலகளாவிய வாக்குரிமை மூலம் 5 ஆண்டு காலத்திற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். இதன்படி வியாழக்கிழமை நெதர்லாந்திலும் ஏனைய நாடுகளில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை தேர்தல் இடம்பெற்றது. பெரும்பாலான ஐரோப்பிய ஒன்றிய வாக்குகள் நேற்று பதிவாகின. பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் வாக்குப்பதிவுகளின் பின்னர் இத்தாலி வாக்கெடுப்பை நடத்தியது. இதன்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் கடந்த வியாழக்கிழமை முதல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி வரை இடம்பெற்றன. இதன் பின்னர் வாக்கெண்ணும் பணிகள் தீவிரமாக இடம்பெற்றன. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உள்ள 720 இடங்களில் பெரும்பான்மையை பெறுவதற்கு 361 இடங்கள் தேவைப்படுகின்றன. பிரதான கட்சிகள் மற்றும் ஐரோப்பிய சார்பு கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்ளும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நெதர்லாந்தின் கீட் வில்டர் மற்றும் பிரான்சின் மைரன் லோ பென் போன்றவர்கள் தலைமையிலான கட்சி உள்ளிட்ட வலதுசாரி கட்சிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வெற்றி ஐரோப்பியாவிற்கு புதிய சட்டத்தை இயற்றுவதையும் முடிவுகள் எடுப்பதையும் கடினமாக்கும். இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு மைக்ரோசாப்ட் இணை நிறுவனமான பில்கேட்ஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பில்கேட்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள். சுகாதாரம், விவசாயம், பெண்கள் தலைமையிலான மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் மாற்றம் போன்ற துறைகளில் உலகளாவிய முன்னேற்றத்திற்கான புதுமைக்கான ஆதாரமாக இந்தியாவின் நிலையை நீங்கள் பலப்படுத்தியுள்ளீர்கள். இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு தொடர்ச்சியான கூட்டாண்மையை எதிர்நோக்குகின்றோம் என பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் அடுத்த மாதம் பொது தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி, தொழிற்கட்சி மற்றும் லிப்டம்ஸ் ஆகிய கட்சிகள் தங்கள் பொது தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்னதாக புதிய கொள்கைகளை அறிவித்துள்ளன. இதன்படி கன்சர்வேட்டிவ் பொது தேர்தலில் வெற்றி பெற்றால் உயரும் பொதுநல செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இங்கிலாந்தில் மனநல சிகிச்சையை விரிவுபடுத்த சுமார் 730 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட் வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர். மேலும் 5 லட்சம் பேருக்கு ஆலோசனை சேவைகள் போன்ற சிகிச்சைகளுக்கு நிதியளிப்பது, அதிக உழைக்கும் வயதினருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதனூடாக வருமானம் ஒன்றிற்கு 12 பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டை சேமிக்க உதவும் என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. தொற்று நோய்க்கு பின்னர் சுகாதார காரணங்களுக்காக செயலற்றவர்களின் எண்ணிக்கை 33% அதிகரித்து 2.8 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நலனை சீர்திருத்துவது தார்மீக பணி என பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தொழில் என்பது கண்ணியம், நோக்கம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் ஆதாரமாகும். மேலும் சுதந்திரமான நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகளை அனைவரும் கடக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். அதனால்தான் மனநல சிகிச்சையை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு மற்றும் தொழிலாளர்களின் தொழிலை உறுதி செய்வதற்கான மாற்றங்களை நாங்கள் அறிவித்துள்ளோம் என கூறியுள்ளார். சுனக்கின் அரசாங்கத்தால் முதலில் அறிமுகப்படுத்த பல சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கன்சர்வேட்டிவ் உறுப்பினர்கள் உறுதியளித்துள்ளார்கள். டென்மார்க் பிரதமர் மேட்டோ பிரென்சிக்கை தாக்கிய மர்ம நபருக்கு ஜூன் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தாக்குதல் சம்பவத்தினால் பிரதமர் அதிர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தாக்குதல் இலக்காகி மெட்டோ பிரெக்டிசனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட
மீட்கப்பட்ட போது அவரின் கழுத்து பகுதியில் லேசான காயம் ஏற்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மெட்டோ பிரடிக்ஷன், அன்று நடந்த சம்பவத்தால் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தேன். இருப்பினும் தற்போது நலமாகவே இருக்கின்றேன். எனக்காக குரல் கொடுத்தவர்கள், ஊக்கமளித்தவர்களுக்கு நன்றி என கூறினார். மேலும் இந்த சமயத்தில் தனது குடும்பத்தாருடன் இருக்க விரும்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவின் ரொராண்டோவில் உயிராபத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியா தொற்று குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை ரொராண்டோவின் பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரையில் புதிய பாக்டீரியா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட 13 பேர் இனங்காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியா தாக்கத்தினால் மூளையுறை அழற்சி ஏற்படும் நிலை அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதன் மூலம் இந்த நோயை தடுத்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளில் இந்த நோய் தொற்று வேகமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சில் D-Day நிகழ்வின் 80ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கலந்து கொள்ளுமாறு பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் மேக்ரனின் அழைப்பை ஏற்று பைடன் பாரிஸ் சென்றுள்ளார். இந்த நாட்டு தலைவர்களும் வர்த்தகம், இஸ்ரேல் காசா போர், ரஷ்யா உக்ரைன் நிலவரம் குறித்து பேசுவார்கள் என்று கூறப்படுகின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவுக்கு போர்க்கப்பல் செய்து தர அமெரிக்கா ஒப்பந்தம் செய்தது. இதனால் பிரான்ஸ் கடும் அதிருப்தி அடைந்தது. அமெரிக்காவின் நடவடிக்கையால் பிரான்சுக்கு பல மில்லியன் டாலர் ஒப்பந்தம் கைவிட்டு போனது. இருப்பினும் அமெரிக்கா பிரான்ஸ் உறவில் எந்த விரிசலும் ஏற்படவில்லை. இரு நாட்டு ஜனாதிபதிகளும் நெருக்கமாக செயல்பட்டு வருகின்றனர். 2022ஆம் ஆண்டு பைடனின் அழைப்பை ஏற்று மேக்ரான் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார். பிரான்ஸ் மிகவும் நெருக்கமான மற்றும் பலகால ஆண்டு நட்பு நாடு. இரு நாட்டின் ஒற்றுமையை உறுதிப்படுத்திக் கொள்வது முக்கியமானது. எதிர்காலத்தில் மேலும் ஒற்றுமையாக இருந்து சாதிப்போம் என்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எக் சல்லிவன் இவ்வாறும் தெரிவித்திருந்தார். இரு தலைவர்களுக்கும் இந்தோ பசிபிக் வட்டாரத்தின் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம், விநியோக சங்கிலி போன்றவற்றின் கொள்கை ரீதியான சவால்கள், கடல்சார் சட்ட அமுலாக்கம் குறித்து பேசுவார்கள் என்று அவர் கூறினார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் ஜூன் 7ஆம் தேதி உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை பாரிஸில் சந்தித்தார். ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு உதவி நிதி தருவதில் ஏற்பட்ட காலதாமதம் குறித்து பைடன் வருத்தம் தெரிவித்தார். அன்று ஜெலன்ஸ்கி பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் போர் நிலவரம் குறித்து, நட்பு நாடுகளின் உதவி குறித்தும் பேசினார். ரஷ்யாவின் அதிநவீன Su-57 ரக போர் விமானத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த தாக்குதலினால் அந்த விமானம் பலத்த சேதமடைந்துள்ளதாக உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு ரஷ்யாவில் உக்ரைன் எல்லையையொட்டி ஆஸ்ட்ரகான் மாகாணத்தில் அக்தபின்ஸ் விமான தளம் அமைந்துள்ளது. அதன்படி உக்ரைனின் எல்லையிலிருந்து 589 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் ட்ரோன் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் நேற்று காலை 10:15 மணியளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.6 பதிவானது. நிலநடுக்கத்தை உணர்ந்ததும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக தகவல்கள் வெளியாகவில்லை. நிலநடுக்கத்தை உணர்ந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக தகவல்கள் வெளியாகவில்லை. ஆப்கானிஸ்தானில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 6.3 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தில் சுமார் 2000 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.